ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஏப்ரல் 21, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அபூர்வாவும் மருதான சித்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த கேபிக்கு வந்து சரியான பாகரம் புகுத்திட்டேன், அடுத்தது வந்து இந்த பூமிக்கு தான் புகட்டணும், இனிமேல் அவன் வெளிலே வர முடியாது, இனிமேல் சோபா சந்திரா கேஸ்லேருந்து நான் தப்பிச்சிட்டேன், இனிமேல் கேபி வந்து வெளிலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த பூமி தான் வந்து ப்ராப்ளம் எப்பயுமே க்ரியேட் பண்ணுவா. அதனால் அந்த பூமியை தான் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு யோசித்து அவளை தான் இப்போ டீல் பண்ணணும், அவளையும் சீக்கிரமாகவே நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு வந்து மருதான் சித்தி சொல்கிறாங்க, சோபா சந்திரா கேஸ்க்கு கேபி மேலே கொலைப்பழி சுமத்தி அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டோமா, பூமியை கொன்னிட்டு யாரம்மா வந்து உள்ள கொலைப்பழி சுமத்தி உள்ளே அனுப்ப போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை தான் சித்தி, நீ தான் இருக்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மருதான சித்திக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரியாது. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அபூர்வா கேட்கவும், அபூர்வா சொல்வா, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சித்தி அப்படின்னு சொல்லுவா. உடனே மருதான சித்தி மனசில் ஓடும், இந்த அபூர்வாட்ட எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும், இவன் யார் மேலே வேலையாலும் பழிய போடுவா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிப்பாங்க. அடுத்தது இங்கே பூமி வந்து ககன் 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. பூமி வந்து பெட்ரூம் கதை சாத்திட்டு, நீங்கள் வெளிலே படுத்துக்கோங்க ஹாலில், இன்றைக்கி நான் உள்ளே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பாங்க. உடனே ககன் வந்து நீ கதை திறக்க போறியா இல்லையா, எங்கள் அம்மா முன்னாடி வந்து நான் பண்ணாதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிற, நீ வந்து என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அதுக்கு வந்து பூமி சொல்வா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னு நினச்சா தானே அவங்க சந்தோஷப்படுவாங்க, சாரதா அத்தை, அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வெளிலே படுங்க, நான் உள்ளே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா பூமி. நான் இந்த கொசுக்கல்ல படிக்கணும், நீ மட்டும் ஜாலியாக பெட்ரூமில் படுத்துப்பியா, கதவை திறக்க போறியா இல்லையா இப்போது அப்படின்னு கேட்பாரு. உடனே திறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவா. உடனே பிளாஸ்டிக் அந்த பாம்பு, ரப்பர் பாம்பு இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே போட்டு அவளை பயமுறுத்துவார். ஜன்னல் வழியாக உள்ளே போட்டு உடனே வெளில கதை தந்துட்டு பாம்புன்னு கத்திட்டு ஒடியாந்து ககன் மேலே விழுந்துருவா. 2 பேரும் எப்பயும் போல் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது உள்ள பாம்பு இருக்குது அப்படின்னு ககன்கிட்ட சொல்லவும், அதை நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்வார். உடனே அவரை திட்டிட்டு உள்ளே போய் கதை சாத்திப்பா. இவர் நினச்சி சிரிச்சிட்ருப்பார். அடுத்தது இவருக்கு ஃபோன் வரும் பூமிக்கு, அந்த எஸ்ஐ சூர்யாட்டேருந்து ஃபோன் வரும், இது மாதிரி உங்கள் அம்மா கேஸில் வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், உண்மையாலுமே கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது அந்த அபூர்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போவா. மீரா கேபியை நினச்சி அழுதுட்ருப்பா. இவங்க எல்லாம் சோபா சந்திரா வந்து கொன்னது கேபி தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கேபி இதை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்படின்னு அவனே மனசில் நினச்சி யோசித்து அழுதுட்ருப்பாங்க. இதை வந்து எட்டக்கேந்து செர்ரி பார்த்துட்ருப்பாரு. பார்த்துக்கிட்டு இவங்க அண்ணன் சொல்கிறாருல, மீரா அவரை அந்த சரச்சந்திரா சொல்கிறாருல, நீ எப்பயுமே என் தங்கச்சியாக தான் இருக்கணும், கேபி உண்மையாலுமே இதை பண்ணினா அப்படின்னு நிரூபணமானா அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து அழுதுட்ருக்காங்க. செர்ரி வந்து 2 நாளாக இவங்க சாப்பிடாமல் இருக்காங்க, இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆகிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் சாப்பாடை போட்டு வந்து மீராவுக்கு ஊட்டி விட்றான். அப்போ மீரா சொல்கிறாங்க, அப்பா இங்கே சாப்பிட்ருப்பாராடா, அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துருப்பாங்களா அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் யோசிக்காதம்மா, நான் அப்பாவை வந்து வெளில எடுத்துகிட்டு வந்துடுவேன், இப்போ வந்து அவர் வந்து சீக்ரெட்டான இடத்துல வச்சுருக்காரு அப்பாவை அந்த எஸ்ஐ சூர்யா, நானும் விசாரித்து பார்த்துட்டேன், எங்கே இருக்காங்கன்னு தெரியலை, நான் சீக்கிரமாகவே அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நான் சீக்கிரமாக அப்பா வெளில கொண்டு வரேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு கூப்பிட்றா நட்சத்திரா செர்ரியை. உடனே மீரா சொல்கிறாங்க, உன் பண்டாட்டி கூப்பிட்றா என்னன்னு கேட்டுவாடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே இவர் போய் என்னன்னு கேட்குறாரு. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு அறிமுகப்படுத்திட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க, போய் எங்களுக்காக போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஜூஸ் எடுத்துகிட்டு வராரு. அடுத்தது என்ன ஜூஸ்னால் ஜூஸ் மட்டும் தான் எடுத்துருவியா, போய் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி திரும்பியும் அனுப்புகிறாங்க. ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. உடனே இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் உன் புருஷன் கூட சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் சந்தோஷமாக எங்கே இருக்கான், அவன் எனக்கு பிடிச்ச தலைவலியாக இருக்கான் எப்பயுமே, அவன் என் விருப்பம் இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டிட்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா நட்சத்திரா. உடனே இவர் எடுத்துகிட்டு வரவும் திரும்பியும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டியா, போய் தண்ணி எடுத்துகிட்டு வாப்போன்னு திரும்பியும் அவர் வேலை விட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருக்கா. உடனே
அவங்க எல்லார் முன்னாடியும் முத்தம் கொடுத்துடுறாரு. உடனே இவ ஏய் செர்ரி என்ன பண்ணுற, அறிவில்லை உனக்கு அப்படின்னு திட்டுறா. அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு, நான் அவர் புருஷன் தானே, அவள் புருஷன் நான் முத்தம் கொடுக்கக்கூடாதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. உடனே இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறா. அவங்க முன்னாடி இது மாதிரி இவன் பண்ணதை நினச்சி அந்த எஸ்ஐ சூர்யா வந்து கேபியை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காரு உண்மையை சொல்லி. அவர் வந்து நான் எதுவுமே பண்ணலை, நான் செய்யாத தப்புக்கு என்னை எப்படி போட்டு அடிக்கிறீங்களேன்னு அவர் வந்து கெஞ்சிகிட்ருக்காரு. இவர் அதெல்லாம் பார்க்காம உண்மையை சொல்லுன்னு போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காரு. அப்போ தான் வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பூமி மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து போகிறார் இவர் பூமியை பார்க்குறதுக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா சார், நான் பார்க்கலாமா அந்த குற்றவாளியை அப்படின்னு பூமி கேட்குறா. அந்த சூர்யா எஸ்ஐ சூர்யாட்ட பூமி கேட்குறா. வாங்க கூப்பிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே தலை குனிஞ்ச மாதிரி கேபி நல்லா அடிச்சு போட்டிருக்காங்க. உடனே இவன் தான் அதுன்னு சொல்லி முடியை பிடிச்சி முகத்தை காமிக்கிறாரு இழுத்து. உடனே இவ ஷாக் ஆயிடுறா பூமி. மாமா என்ன மாமா நீங்கள் இப்படி இங்கே உங்களை யார் அரெஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டு அழுவுறா. உடனே இவர் வந்து நான் வந்து எந்த தப்புமே செய்யலாமா, எல்லாத்துக்கும் காரணம் வந்து அபூர்வா தான் அப்படின்னு சொல்கிறாரு. சார் இது வந்து எங்கள் மாமா, இவர் கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணலை, இதுக்கெல்லாம் காரணம் அபூர்வா தான் எல்லாத்துக்கும் காரணமே, அவளை தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி நான் வந்தேன். ஆனால் எங்கள் மாமாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இவர் ரொம்ப நல்லவர், இவர் எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவரெல்லாம் நம்பலை. என்ன நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு நினச்சி நான் உங்களை அலோவ் பண்ணேன் அவரை பார்க்குறதுக்கு, ஆனால் நீங்கள் என்னமோ அவருக்கு சதங்கமாக பேசிகிட்ருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த ரத்னம் தப்பாக சொல்லியிருக்கா சார், இது எல்லாத்துக்கும் காரணம் அபூர்வா தான் வந்து நீங்கள் இல்லாத டைமில் அந்த ரத்னட்ட பேசி இவர் பேரை சொல்லியிருக்கா. கண்டிப்பாக இதை வந்து எங்கள் கேபி மாமா பண்ணலை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அபூர்வா தான் அப்படின்னு சொல்ல அந்த எஸ்ஐ சொல்கிறாரு போலீஸு. நீங்கள் வந்து அபூர்வா மேலே எதுக்கு பழிய போடுறீங்க, அந்த ரத்னமே இவர் தான் சொல்லிட்டா, நீங்கள் என்ன இப்போ வந்து புதுசாக ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா, வெளில ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு கத்துறாரு. இவளும் வந்து மெதுவாக வெளில போகிறா. அப்போ பார்த்தா ககன் வந்து நிற்கிறாரு. நீ என்ன நினச்சிட்ருக்க பூமி, நான் உன் கழுத்தில் நான் தாலியே கட்டலை, இருந்தாலும் நான் தான் தாலி கட்டினன்ட்டு பொய் சொன்னேன், இப்போ என்னன்னா இந்த நைட் டைமில் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்க, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நான் வந்து அத்தை கேஸ் விஷயமாக தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க வந்தேன், அந்த அத்தையை ஷூட் பண்ணாங்கல்ல அந்த ஆளை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன எதுன்னு விசாரிக்கலான்னு வந்தேன்னு சொல்லி பொய் சொல்கிறா. இவளும் என்னென்னமோ அவரை பொய் சொல்லி கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறா. ஆனால் அவர் வந்து நானும் ஒரு தடவை விசாரிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டேன், அம்மா கேஸ் விஷயமா என்னன்னு இப்போ கண்டுபிடிச்சாங்களா முக்கிய குற்றவாளியை அப்படின்னு அவர் கேட்டு அன்னைக்கு எங்கள் அம்மா ஷூட் பண்ண வரையும் அவர் வந்து தப்ப விட்டுட்டாரு, நான் என்னென்னு அவர் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நட்சத்திரம் வந்து அவன் முத்தம் கொடுத்துட்டான்ல செர்ரி, அதை யோசிச்சு டென்ஷன் ஆகி அவனை வந்து தலாவனை வச்சு முகத்தில் வச்சு அமுக்கலான்னு போகிறா. உடனே இவர் வந்து நான் திரும்பி படுக்கவும் தலைவான் என் சைடில் விழுந்துருது. உடனே திரும்பியும் அவளை முத்தம் கொடுத்துட்றான் அவன். சரி திரும்பி எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் நீ என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் அப்பாட்ட சொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறா. உடனே அபூர்வா வந்து எங்கே போகிற அப்படின்னு நட்சத்திராவை கேட்குறா. இது மாதிரி என்னை முத்தம் கொடுத்துட்டான் மம்மி, அவனை வந்து அப்பாட்ட சொல்லி நான் பனிஷ்மெண்ட் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ என்ன பைத்தியமா, அவன் புருஷன் தானே, உங்கள் அப்பாட்ட சொன்னால் மட்டும் அவர் என்னன்னு சொல்ல போகிறாரு, உன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இதெல்லாம் சகஜம் தானே, அதனால் அப்பா இதை வந்து அவனை வந்து திட்ட போகிறாரா, இவங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அப்பா நினச்சிட்ருக்காரு, இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீங்கள் வந்து உங்களை நம்பவே மாட்டேன் நான், எனக்கு வந்து ககன் மாமா கல்யாணம் பண்ணி வரைக்கும் நீ ஏமாற்றிட்டீங்க, என் லைஃப்லேயே இப்போ இவன் வேஸ்ட்டு பண்ணிட்டான் சரி அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டு இருக்கா. நீ இப்போ வந்து அப்பாட்ட போய் சொன்னீங்கன்னா அப்பா உன்னை தான் வந்து திட்டுவார், ஒன்று நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அபூர்வா சொல்கிறா நட்சத்திராவை. உடனே அங்கே செர்ரி வந்து ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்குள்ளே நட்சத்திரா நீ வரியா இல்லையா இப்போ உள்ள அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா மாமாவை கூப்பிடவா மாமா அப்படின்னு கத்துறான். உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. அதுக்குள்ளே அபூர்வா வந்து என் பொண்ணையே வாழ்க்கையே நீ வந்து கெடுத்துட்ட, உன்னை உங்கள் அப்பனுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ண மாதிரி உனக்கும் ஒரு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அடுத்தது நீ தான் என் டார்கெட்டு அப்படின்ற மாதிரி. அடுத்தது
ககன் வந்து சூர்யாட்ட போய் எங்கள் அம்மா கேஸில் வந்து என்ன கொலையாளியை கண்டுபிடிச்சிங்களா, எங்கள் அம்மாவை ஷூட் பண்ணவனன்னு கேட்குறான். இவன் வந்து உங்கள் அம்மா கேஸ் மட்டும் நான் பார்க்கல, இங்கே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, அதையும் தான் நான் பார்க்கணும், நான் கண்டுபிடிச்சா நான் சொல்கிறேன் போங்கன்னு சொல்கிறான். உடனே ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லையே வந்து கொலை பண்ண வந்துட்டாங்க எங்கள் அம்மாவை, நீங்கள் என்னென்னோ இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இவளும் பூமி வந்து உண்மையை தெரிஞ்சிட போது கேபி தான் சொல்கிற போகிறாரு அவர் அந்த போலீஸ்ன்னு சொல்லிட்டு இவ வந்து இவரை கூப்பிட்டு போகிறதுலே நிற்கிறா. பூமி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இவர் வந்து இரு நான் வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டிலையே ரத்னம் கொலையாளி, அவளையே வச்சு வேலையாளாக வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன எனக்கு ஒத்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர். இவர் வந்து என்ன இவர் சொல்கிறாருன்னு யோசிக்கவும் இவர் இது மாதிரி கேபி தான் வந்து சோபா சந்திரா கொன்னதே அது மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த கேபி தான் கொலை பண்ணோன்னா சின்ன வயசுலேருந்து எங்களை எவ்வளோ படாத பாடுபடுத்தியிருக்கான், நல்லா வேணுன்ற மாதிரி ககன் யோசிச்சுட்ருக்காரு. ககன் தான் பிடிக்காது கேபியை. உடனே நான் பார்க்கலாமான்ற மாதிரி கேட்குறாரு. வந்து நீங்கள் யார் அவருக்கு அப்படின்னு கேட்கவும் இவர் தான் அவங்க அப்பா தான், எங்கள் மாமாவோட அப்பா தான் கேபி அப்படின்னு சொல்கிற பூமி. என்னது ஏற்கனவே சரச்சந்திரா தங்கச்சி தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறா பேசிக்கிறாங்க, அப்போ என்ன அவங்க அம்மா வந்து 2வது செட்டப்பா அப்படின்னு சொல்கிறார் அவர். உடனே இவனுக்கு ககனுக்கு வந்து ரொம்ப கோபமாயிடுது. என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை அடிக்க போயிடுறான். உடனே பூமி வாங்க மாமான்னு கூப்பிட்டுட்டு போகிறா. சார் ரொம்ப சாரி சார், எங்கள் மாமா வேணும்னே இதை பண்ணலை, நீங்களும் வந்து இது மாதிரி பேசிடக்கூடாது, எங்கள் அத்தையை பற்றி எங்கள் மாமா பற்றியும் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இங்கே சாரதா வந்து 2 பேரையும் தேடிட்டு எங்கே ககனையும் காணும் பூமியும் காணும், காஃபி குடிக்கலான்னு போனால் இல்லை அப்படின்னு சொல்லி பூர்ணடி கேட்டுட்ருக்கா. அவங்க இங்கே எல்லாமே நம்மள்ட்ட சொல்லிட்டா இருக்காங்க, எங்கேயாச்சும் ஹனிமூன் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பூர்ணி சொல்லவும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவாட்ட கேட்குறா. சிவாவும் எங்கன்னு தெரிலன்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா கார் வந்து நிற்கிது வாசலில், 2 பேர் இறங்கி வராங்க. எங்கே போனீங்கன்னு கேட்கவும் அவர் ககன் சொல்கிறாரு எல்லா உண்மையுமே, இது மாதிரி சோபா சந்திரா கொன்னதே கேபி தானா, எல்லாத்துக்கும் காரணம் கேபி தான் அப்படின்னு சொல்கிறத வந்து கேட்டு நான் ஷாக்காரா சாரதா. இவர் பூமிகிட்ட சொல்கிறா, இது மாதிரி நான் தானம்மா பார்த்தேன், உண்மையான குற்றவாளி அந்த அபூர்வா தான், அதை நான் வந்து சொல்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போமா, நான் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை எதுக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம யார்கிட்ட என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நான் போய் அந்த வீடியோ கேமரா கொடுத்தேன்ல அந்த கடையில் போய் அதை ரிப்பேர் பண்ண இது சரியாயிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன், நீங்கள் வந்து மாமா வேணால் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இவங்களும் கிளம்பி போகிறாங்க. சாரதா ஒரு காரில் வந்து இறங்குறாங்க, மீராவும் அதே டைமில் அந்த காரில் வந்து இறங்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இது மாதிரி நாங்கள் கேபியை பார்க்கணுன்னு சொல்லவும் அதெல்லாம் பார்க்க அனுமதிக்க முடியாது, எஸ்ஐ சூர்யா சார் வந்தால் அவ்வளோதான், என்ன தான் திட்டுவார், அதனால நீங்கள் எல்லாம் பார்க்க முடியாது கிளம்புங்கன்னு சொல்லவும் மீரா சொல்கிறேன் நான் சரச்சந்திராவோட தங்கச்சி, எங்களே பார்க்க விட மாட்டியான்னு சொல்லவும் சரி 2 போய் பாருங்கன்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. அங்கே போயிட்டு கேபியை பார்த்துட்டு அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் சுயநிலவே இல்லாமல் இருக்கார். 2 பேரும் கையும் காலையும் பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. நல்லா இருக்கியா சாரதா, எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு அவரும். அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது மீரா சாரதா வந்து கேபிகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சூர்யா வந்துடுறாரு. எஸ்ஐ சூர்யா வந்து யார் உங்களை விட்டதுக்கு உள்ளே வெளில ஃபஸ்ட்டு போகிறீங்களா இல்லையான்னு கத்தி வெளில அனுப்பிடுறாரு. அவங்களே அழுதுட்டு வெளில வந்துடுறாங்க. இவங்க வந்து காரில் ஏற போகிறாங்க. சாரதா இவங்க கூப்பிட்றாங்க, மீரா இது மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், எங்கள் அண்ணன் வந்து சோபா சந்திரா அண்ணியை கொலை பண்ணதான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, கேபி தான் கொலை பண்ணதான், ஆனால் வந்து நான் நம்பலை, கேபி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் நம்பலை, கண்டிப்பாக சோபா சந்திராவை கொன்னது கேபி இல்லை, நானும் நம்பலை அப்படின்னு 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. மீரா சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் வந்து கண்டிப்பாக வெளியில் வரத்துக்கு உதவி பண்ண மாட்டார், ஏன்னா அந்த சோபா சந்திரா கொன்னது கேபி தான் நம்புகிறாரு, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், ஆனால் நீ வந்து ககன்கிட்ட சொன்னால் ககன் வந்து கண்டிப்பாக வெளில எடுப்பான், உங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வான் அப்படின்னு சொல்லி மீரா சொல்கிறாங்க. நான் சொல்லி பார்க்குறேன், ஆனால் கேபி மேலே கோவமாக தான் இருக்கான் ககனும், நான் சொன்னால் கேட்பானான்னு தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.